Hello students, today நம்ம journal entry ல part 5 video பார்க்கலாம். So இதுல பாத்தீங்க அப்படினா purchased goods from Shiva 15,000. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து Shiva கிட்ட இருந்து goods வந்து purchase பண்ணிருக்கோம். 15,000 rupeesக்கு Shiva கிட்ட இருந்து நம்ம வந்து goods வந்து வாங்கியிருக்கோம். எப்பனா டேட் நம்பர் 15ல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டேட் நம்பர் 25ல நம்ம Shivaக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கோம்னா 14,750 rupees பே பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படினா நம்ம Shivaட்ட வாங்குனது பொருள் எவ்வளவு வாங்கியிருக்கோம் 15,000 rupees மதிப்புள்ள பொருளை வாங்கியிருக்கோம். ஓகே, சிவாக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், காசு கொடுக்கணும். அதாவது மேல பாத்தீங்கன்னா purchased goods from Shiva இப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே, அதாவது நேம் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கடனுக்கு வாங்கியிருக்கோம், அதாவது கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா வந்து கேஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் purchased goods அப்படின்னு கொடுப்பாங்க. பட் நேம் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கடனுக்கு வாங்கினா மட்டும்தான் நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சிவாட்டேந்து கடனுக்கு குட்ஸை வந்து 15,000 வாங்கியிருக்கோம். அந்த 15,000 வாங்கின அந்த பொருளுக்கான காசை வந்து நம்ம எப்போ கொடுக்குறோம்னா நெக்ஸ்ட் 25th டே இருக்கு பாத்தீங்களா, 25th டே அன்னைக்கு சிவா கிட்ட பே பண்றோம். பட் 15,000 பொருளை வாங்கிட்டு 15,000க்கு பே பண்ணாம நம்ம என்ன பண்ணிருக்கோம் 14,750 rupees பே பண்ணிருக்கோம். இப்போ பேலன்ஸ் 250 rupees இருக்கு பாத்தீங்களா, அது என்ன, அது எப்படி போடணும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட் நம்பர் 15க்கு ஜர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ பாருங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிவா அக்கௌண்ட், இதுதான் இதுக்கான என்ட்ரி. ஏன் அப்படின்னா இதுக்கு எப்படி ரூல்ஸ் வந்து அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்ணிருக்கோம் நம்ம இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிருக்கோம்ல, அது ஏன் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்ல வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்ல டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு இருக்கு. இப்போ குட்ஸ் வந்து நமக்கு உள்ள வருது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், குட்ஸ் வந்து நம்ம கிட்ட உள்ள வந்துருது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், குட்ஸை வந்து நம்ம டெபிட் பண்ணிருக்கோம். அதுதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், குட்ஸ்ன்னு போட்டு டெபிட் பண்ணக்கூடாதா, ஏன் பர்ச்சேஸ்னு போடணும்னு. கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும், சேல்ஸ்னா சேல்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும், குட்ஸ் அப்படிங்கறத எங்கேயுமே ஜர்னல் என்ட்ரியில மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, சோ அதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ங்கிறது ரியல் அக்கௌண்ட்ல வருது, அது வந்து நம்ம டெபிட் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு குட்ஸ் உள்ள வருது. ஓகே, நெக்ஸ்ட் சிவா, சிவாவையே நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம்னா இப்ப கோல்டன் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது பர்சனல் அக்கௌண்ட்ல வருது, டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். ஓகே, அப்ப சிவா அப்படிங்கிறவங்க கிவர், நமக்கு வந்து அவங்க குட்ஸை கொடுத்திருக்காங்க. ஓகே, கடனுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால அவங்கள நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவா அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், அவர் வந்து நமக்கு குட்ஸை கொடுத்திருக்கிறதுனால நம்ம அதை கிரெடிட் பண்ணிருக்கோம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து இந்த டெட்டார் கிரெடிட்டார்ல நிறைய டவுட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிரெடிட்டார் யாருன்னா சிவா தான் நமக்கு கடன் கொடுத்திருக்காங்க. ஓகே, கிரெடிட்டார் அப்படின்னா தமிழ்ல கடன் ஈந்தோர் அப்படின்னு அர்த்தம். கடன் ஈந்தோர் அப்படின்னா கடன் கொடுத்தவங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப டெட்டார் யாரு, நம்ம தான் டெட்டார். சிவாக்கு டெட்டார் யாருன்னா நம்ம. ஓகே, so next பார்க்கலாம். டேட் நம்பர் 25 paid to Shiva 14,750. சிவா அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் இந்த என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா ரிசீவர், இதுல பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ்ல அப்ளை பண்ணலாம். பர்சனல் அக்கௌண்ட்ல டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். இப்போ பெய்டு டு சிவா அப்படின்னா நம்ம சிவாக்கு பே பண்றோம். அப்போ நம்ம பே பண்ற மணியை யார் ரிசீவ் பண்ணுவா, சிவா. அப்போ பர்சனல் அக்கௌண்ட்ல டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர். அப்போ ரிசீவர் அப்படிங்கிறவங்க யாரு, இங்க சிவா. அதனாலதான் நம்ம இதை டெபிட் பண்ணிருக்கோம், டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற ரூல் படி. இதுல பாத்தீங்க அப்படின்னா சிவா அக்கௌண்ட்ல பாருங்க, இது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட், சிவா வந்து ரிசீவ் பண்றாங்க. சோ டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நம்ம சிவாவை டெபிட் பண்ணிருக்கோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம சிவா கிட்ட இருந்து கடன் வாங்குறது 15,000. ஓகேவா, சிவாக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு 15,000. அதுதான் சிவா அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். சிவா அக்கௌண்ட்ல 15,000 நம்ம போட்டிருக்கோம். இந்த 15,000 நம்ம கிரெடிட்ல பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பட் நம்ம கேஷா கொடுத்தது எவ்வளவுதான் 14,750 தான். சோ இந்த இடத்துல நம்ம இப்ப என்ன பண்ணணும், கேஷ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல 14,750 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 14,750 மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த 2 கேஷ் ஏன் வருதுன்னா நம்ம சிவாக்கு பே பண்ணுறோம். ஓகே, மணியை பே பண்ணால் நம்ம கிட்டேருந்து கேஷ் வெளியில் போகுது. அப்போ என்ன அக்கௌண்ட் வரும், ரியல் அக்கௌண்ட் வரும். ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட்,
ஸோ கோஸ் அவுட், நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், கேஷை எப்போதும் போல கிரெடிட் பண்ணிடுறோம். கேஷ் வெளியில போனா கிரெடிட் பண்ணணும், கேஷ் உள்ள வந்துச்சு அப்படின்னா டெபிட் பண்ணணும். ஓகே, சில பாத்தீங்கன்னா டூ கேஷ், அது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட். கேஷ் நம்ம கிட்ட இருந்து கோஸ் அவுட், வெளியில போகுது. ஸோ நம்ம அதை கிரெடிட் பண்றோம். எவ்வளவு கேஷ் தான் நம்ம கொடுத்துருக்கோம், 14,750 தான் நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிருக்கு. அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆகல. டெபிட்ல 15,000 இருக்கு, பட் கிரெடிட்ல 14,750 தான் இருக்கு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்பதான் என்ன வரும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வரும். யாரு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கா, நம்ம யார்கிட்ட இருந்து பொருள் வாங்கணும், சிவா கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்கணும். அப்போ சிவா என்ன சொல்றாங்க, நீங்க கரெக்டான டேட்ல எனக்கு பே பண்ணிட்டீங்க, சோ நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா போதும், பேலன்ஸ் இருக்கிற மணி நீங்க கொடுக்க வேணாம். அதுதான் வந்து டிஸ்கவுண்ட். எவ்வளவு டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா 250 rupees இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டிஸ்கவுண்ட். அப்போ சிவா நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், சிவா கிட்ட இருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடலாம், இல்ல டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் போட்டாச்சு. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட்ல தான் போடணும். இதே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம், வேற ஒருத்தவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அது டெபிட் சைட்ல வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்ல நம்ம சிவா கிட்ட இருந்து நம்ம தான் டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்றோம். ஸோ 250 rupees வந்து சிவா வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதனால நம்ம 250 rupees வந்து போட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 15,000 and 50,000 ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டு சைடும் டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா வரணும். இது மாதிரி வந்தா தான் நீங்க போட்டிருக்கிற ஜர்னல் என்ட்ரி வந்து கரெக்ட். ஓகே, ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது கோல்டன் ரூல்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஏன் இதை நம்ம நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கெயின். ஓகே, அது வந்து நமக்கு ஆக்சுவலாக நம்ம 15,000 பே பண்ணியிருந்தோம்னா அது ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 15,000 பே பண்ண வேண்டிய இடத்துல 14,750 தான் வந்து நம்ம பே பண்ணிருக்கோம். அப்போ 250 rupees அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி. ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம கெயின் அப்படின்னு சொல்றோம். அந்த கெயினை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாமினல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு இருக்கு. ஓகே, கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ கெயினை கிரெடிட் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட், அது கெயின், அதனால நம்ம அதை கிரெடிட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜர்னல் என்ட்ரி, இப்படிதான் வந்து போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு இதுல டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் வேற எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.